இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, வேலூர் மறை மாவட்டம் சேத்துப்பட்டு மாதா மலையில் நடந்த புதுமை ஒன்றை உங்களுக்கு நான் விவரிக்கிறேன். இதுக்கு நானே சாட்சியாக, நேரடி சாட்சியாக இருக்கிறேன். சேத்துப்பட்டு பங்கிலே நான் பணிபுரிந்த காலத்தில் மாதாமலையில் கிரிவலம் நடந்து கொண்டிருக்கும். மாதந்தோறும் கிரிவலம் நடக்கும். இந்த கிரிவலத்திற்கு சுமாராக 15,000 20,000 மக்கள் வருவார்கள். அப்படி மக்கள் வரும்பொழுதெல்லாம் அங்கே நடைபெறுகின்ற ஜப கூட்டங்களில் இரவு முழுவதும் பங்கெடுப்பார்கள். மாலை திருப்பலி முடிந்த பிறகு 9 மணியை போல, இரவு 9 மணியை போல சிறிய தேர் ஒன்றை சுமந்து கொண்டு மலையை சுற்றி வலம் வருவார்கள், ஜபித்து கொண்டே வருவார்கள். அதன் பிறகு மறுபடியும் 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பமாகும். காலையில் 4 மணியை போல, அதிகாலை 4 மணியை போல குணமளிக்கிற ஆராதனைக்கு முன்பு திருப்பலி நடைபெறும். குணமளிக்கிற ஆராதனை நடைபெறும். அத்தோடு கூட்டம் முடிந்துவிடும். இப்படி மாதந்தோறும் அங்கே கிரிவலம் நடந்து கொண்டிருந்தது. அதை நாங்கள் எல்லாம் மரிவலம், அன்னை மரியாவை சுற்றி வருகிறோம் என்று சொல்லி மரிவலம் என்று பெயர் வைத்து அழைக்க ஆரம்பித்தோம். இதில் நான் நேரடியாக கண்ட ஒரு சாட்சி, புதுமை. ஒரு நாள் இந்த மரிவலம் முடிந்து அடுத்த நாள் அங்கே மாலையில் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு வயதான பாட்டி ஒருவர் அங்கு வந்தார். நான் அங்கிருந்து முதன்மையாக இருக்கின்ற அந்த ஆர்ச்சை பார்த்து கொண்டு நிற்கிறேன், சாலையை பார்த்து கொண்டு நிற்கிறேன். இந்த தாய் ஒரு 10-15 அடி நடப்பார், உட்கார்ந்து கொள்வார். மறுபடியும் எழுந்து அதை போல 10-15 அடி நடப்பார், உட்கார்ந்து கொள்வார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறார். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அருகில் வந்தவுடன், என்ன பாட்டி என்று நான் கேட்கிறேன். ஆரணி பகுதியைச் சேர்ந்த ஒரு இந்து சகோதர பாட்டி அவர். இந்த மாரியம்மா தான், இந்த மாரியம்மா, இந்த மாதா இருக்கிற அந்த மாரியம்மா தான் எல்லாத்தையும் குணப்படுத்துகிறாங்களாம். அங்கே ஏதோ மலைக்கு பின்னால் தண்ணி இருக்குதாமே, அந்த தண்ணியை குடித்தா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்தேன் இன்றைக்கு. ஏம்மா, இப்படி நீ நடந்து போனீங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரம் நடக்கணுமே, 1 கிலோமீட்டர் தூரம் நடந்ததுன்னா அந்த புனித நீர் வருகிறது. சரி, மெதுவாக போங்க என்று சொன்னேன். மாலை சுமாராக 4:30 இருக்கும். அந்த தாய் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து உட்கார்ந்து எழுந்து நடந்து உட்கார்ந்து அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய பணிகளை, அந்த இடத்தை சுத்தம் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறேன், மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கிறேன். போனார். அவர் சென்று திரும்புவதற்கு அவர் போன வேகத்தில் எப்படியும் 2 மணி நேரம் ஆகும், 2 கிலோமீட்டர் தூரம். அன்பானவர்களே, ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி வந்து விட்டார், சுற்றி வந்து விட்டார். அந்த தாய் வருவதை நான் பார்த்தேன். மரிவலம் முடிந்து வருகின்ற பாதையில் வருவதை நான் பார்த்தேன். என்ன பாட்டி, இவ்வளவு வேகமாக நடக்கிறீங்க, என்ன ஆச்சு? அப்பொழுது அவர் விவரித்தது, அவர் சென்றிருக்கிறார். 10-15 அடி நடப்பார், உட்கார்ந்து கொள்வார். மறுபடியும் அதை தொடர்ந்து அப்படியே நடந்திருக்கிறார். பின்னால் இருக்கின்ற மலைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த ஊற்றண்டை சென்றிருக்கிறார். அது செப்டம்பர் மாதம். அங்கே தண்ணீர் இல்லை, காய்ந்திருக்கிறது. கொஞ்சோண்டு அந்த கீழே ஊறி நிற்கிறது. இவரால் தண்ணீர் எடுக்க முடியவில்லை. தன்னிடம் இந்த மாரியம்மா செய்கிற இந்த அற்புதங்களை எல்லாம் பற்றி சொன்னவர்களை கடுமையாக திட்டிவிட்டு, இவைகளெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் என்னிடம் இவரை விவரித்த விதம், திட்டிவிட்டு அங்கே இருந்து திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறார். தண்ணி இல்லை, மாரியம்மா ஏதோ புதுமை செய்துன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாளுவ என்று சொல்லி திட்டிவிட்டு அங்கிருந்து
நடக்க ஆரம்பிக்கிறார். அங்கே தண்ணீர் வருவதற்காக 5-6 பைப்புகள் இருக்கிறது. அதை திறந்து பார்க்க தான் தண்ணீர் இல்லை. உள்ளே பார்த்தார், தண்ணீர் இல்லை. திட்டிவிட்டு அவர் திரும்பி இருக்கிறார். அந்த பைப்புல இருந்து ஒரு வெள்ளை பந்து அப்படியே இவருக்கு முன்னால் சென்று இருக்கிறது. பைப்புல இருந்து வெள்ளை பந்து அப்படியே முன்னால் போக போக அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்திருக்கிறார். உட்காரவே இல்லை, பார்த்துக்கிட்டே நடந்தார். வேகமாக வந்தார். அந்த மலையை சுற்றி வந்து விட்டார். அருகிலே வந்து விட்டார். முடிவுக்கு ஒரு 50 அடி முன்னால் வந்து விட்டார். அங்கே மறுபடியும் தண்ணீர் வருவதற்காக 6 டேப்புகள் இருக்கின்றன. அங்கே சென்று கொஞ்சம் தண்ணியாவது குடிப்போம் அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. அந்த வெள்ளை பந்து நேரடியாக அவர் முன்னால் சென்ற வெள்ளை பந்து ஒன்று அந்த பைப்புல நுழைஞ்சுக்கிச்சு, மறைஞ்சு போச்சு. அது பின்னாலே போனவர் டேப்பை திறந்திருக்கிறார். தண்ணீர் வந்து குடிச்சார். இன்ஸ்டன்ட் கியூர், உடனடியாக சுகமானார். நேரடியாக நடந்து வருகிறார், உட்காராமல் வருகிறார். அப்பொழுதுதான் நான் கேட்டேன், என்ன பாட்டி இவ்வளவு வேகமா வரீங்க, என்ன ஆச்சு? அந்த மாரியம்மா என்னை காப்பாத்தினா. இங்க இருக்கிற மரியம்மா அந்த தண்ணீரை குடிச்சேன், என்னை காப்பாத்திட்டா. என்னால் நடக்க முடியாம இருந்தேன், உடல் ஒரே ஜுரம், மாதக்கணக்கில் படுத்திருந்தேன், சொன்னாங்களேன்னு வந்தேன், அந்த மரியம்மா என்னை காப்பாத்திட்டா என்று சொன்னார்கள். என்னுடைய அனுபவத்திலே அன்பானவர்களே நான் கண்டுபிடித்தது, அந்த மலையில் இருக்கின்ற சேத்துப்பட்டு மாதா மலையில் இருக்கின்ற அந்த புனித நீர் கிணற்றிலிருந்து எடுக்கின்ற தண்ணீர் மட்டுமல்ல, அந்த பகுதியில எந்த தண்ணீரை நீங்கள் குடித்தாலும் அதன் வழியாக அன்னை மரியா, தூய லூர்தன்னை, சேத்துப்பட்டு மாதா நமக்கு புதுமையாக சுகத்தை கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தூய லூர்தன்னை திருத்தலம் சேத்துப்பட்டிலே இப்படியாக 100 கணக்கிலே புதுமைகள் நடைபெறுகின்றன. நீங்களும் வாருங்கள், இந்த மரிவலத்தில் பங்கெடுங்கள். இரவு ஜெபத்திலே பங்கெடுத்து நற்கருணை ஆராதனை வேளையில் அந்த தாயினுடைய பரிந்துரை வழியாக கடவுள் செய்கின்ற அற்புதங்களை சுவைத்து இன்புற்று வாழுங்கள். மரியே வாழ்க. இப்படியெல்லாம் புதுமைகள் செய்து தன்னை தேடி வருகிற, தன்னுடைய பரிந்துரையை தேடி வருகிற இயேசுவினுடைய பிள்ளைகள் எல்லாரையும், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கிலே வருகின்ற இந்து மற்ற சகோதரர்கள் சகோதரிகளையும் அன்னை மரியா மிகுந்த அக்கறையோடு அன்போடு கவனித்து அவர்களுடைய தேவைகளை, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார். புதுமைகளை செய்தாகிலும் உங்களை காப்பாற்றுவார். அதிசயங்களை செய்தாகிலும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். ஆகவே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று சேத்துப்பட்டு மாதா மலையில் நடைபெறுகிற மாலை 7 மணியிலிருந்து அதிகாலை 4:30 மணி வரையிலும் நடைபெறுகிற அந்த மரிவலத்திற்கு, கிரிவலத்திற்கு எல்லாரும் வாருங்கள். அங்கே கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு பாவ அறிக்கை கொடுக்க குருக்கள் காத்திருக்கிறார்கள். கவுன்சிலிங் கொடுக்க தந்தை அவர்கள் காத்திருப்பார்கள். அங்கே திருப்பலி நடைபெறுகிறது, குணமளிக்கிற ஆராதனை நடைபெறுகிறது, இறை வார்த்தை பகிர்வு நடைபெறுகிறது. ஏராளமான புதுமைகளை அன்னை மரியா வழியாக இயேசு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். மாதந்தோறும் வாருங்கள், மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர் உங்களோடு. மரியே வாழ்க.